கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் படித்து கொண்டு வரும்போது அவருடைய குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம் பொறுமை, நீடிய பொறுமை. மனம் திரும்புவதற்கென்று தேவன் பல வாய்ப்புகளை தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அழிவும், வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அழிவும் கடைசி காலத்திலே ஒரு மிகப்பெரிய அழிவாக இருந்தாலும் அந்த அழிவை ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல, ஒரு முன்னோட்டம் போல ஆங்காங்கே ஆண்டவர் ஆதி காலம் தொட்டு நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். எந்த காலகட்டத்து மனிதனும் நான் இதை அறியேன், எனக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இப்பொழுதும் கூட வெனிசுலாவிலே நடந்த அந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தை நம்மால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அழிவாக இருக்கிறது. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஓடுகிற ஓட்டங்களும் வளர்ந்த ரொம்பவும் நேர்த்தியான கல்வியாளர்கள் நிறைந்த பகுதி அது. இன்னும் கிறிஸ்தவர்கள் என்றும் கூட சொல்லலாம். வளர்ச்சி பெற்ற நாடு. ஆனால் அங்கே வருகிற அந்த பூகம்பத்தை குறித்து எச்சரிப்பு கொடுப்பதற்கு கூட அவர்களிடத்திலே கருவிகள் இல்லை. உலகளாவிய அறிவு பெருத்து போனாலும், எத்தனை விதமான விண்வெளி ஆராய்ச்சிகள் நடந்தாலும், பூமி ஆராய்ச்சிகள் நடந்தாலும், இன்னும் பூகம்பத்தையோ சுனாமியையோ முன்கூட்டி ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு குத்து மதிப்பாக நான் ஒரு குறிப்பிட்ட காரியங்களைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய, ஆண்டவர் தமது ஆதீனத்திலே, தமது ஆளுகையிலே சகலத்தையும் அவர் தமது கரத்திலே வைத்திருக்கிறார் என்பதையும், அதே வேளையில் அவர் எவ்வளவு பொறுமையாய் மனிதர்கள் மனம் திரும்புவதற்கு காலக்கெடு வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 6வது மற்றும் 7வது எக்கால தீர்ப்பு நடப்பதற்கு இடையிலான சம்பவங்களை குறிக்கிறது. உலகளாவிய பேரழிவுகளை இது குறிக்கிறது. இது ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்த போதிலும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்றும், அவருடைய கால அட்டவணை நிலையானது என்றும், நற்செய்தி உலகத்திற்கு தைரியமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்றும், அது யோவானுக்கு மற்றும் விசுவாசிகளுக்கு உறுதியளிக்கக்கூடிய எழுதப்பட்ட செய்தியாய் இருக்கிறது. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும், அவனுடைய கால்கள் அக்கனி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இந்த வர்ணனையை பார்க்கும்போதே நாம் நமது அறிவு கண்ணால், ஆன்மீக கண்ணால், சரீர கண்ணால் அளந்துவிட முடியாத அளவுக்கு ஒரு தூதனை இங்கே வர்ணிக்கிறது. தேவனுடைய ஒரு பிரத்யேகமான பிரதானமான ஒரு தூதனுடைய வர்ணனையே இப்படி இருக்கும் என்றால், அந்த மாபெரும் தேவனை நாம் வர்ணிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, அவனுடைய வலது கால் கடலின் மேல் இருந்ததாம், இடது கால் பூமியின் மேல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கரத்திலே ஒரு சிறிய புத்தகம் இருந்தது, அதுவும் திறக்கப்பட்ட புத்தகம் இருந்தது என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது உலகத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய அநேக எழுத்துக்கள் தீர்க்க தரிசனங்களாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தேவன் வெளிப்படுத்தவில்லை. அதாவது இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தாத அநேக அழிவு அல்லது அற்புதம், அதிசயமான காரியங்கள் தேவனுடைய வரையறையிலே இருக்கிறது என்பதை இது குறிப்பிடுகிறது. அப்பொழுது அவர் அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவர் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து அந்த 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. யோவானுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் எழுத முடியவில்லை. அவர் எழுதுவதற்கு அதை எழுதிவிட வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்போடு அவர் எழுதுகிறார். அதுதான் மனித ஊழியக்காரர்களின் அங்கலாய்ப்பாய் இருக்க வேண்டும். எப்படியாகிலும் தேவ செய்தியை நான் மனிதர்களுக்கு சொல்லிவிட வேண்டும், எச்சரிப்பின் சத்தத்தை நான் சொல்லிவிட வேண்டும் என்று யோவான் துடிக்கிறான். பார்த்தீங்களா? அந்த துடிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. இவைகளெல்லாம், அந்த வர்ணனைகள் எல்லாம் பார்க்கும்போது பூமி, வானம், மேகம்,
பரலோகம், இவையெல்லாம் ஒரு மைய புள்ளியிலே வந்து விடுகிறது. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது, நாம் கடலிலே போய் நிற்கிறோம். கடலின் கரையிலே நிற்கிறோம் என்றால் தண்ணி நமது காலிலே வந்து பட்டு பட்டு செல்லும். ஆனால் கடலிலே நிற்கிறோம் என்று சொன்னால் தன் கரையை தாண்டி உள்ளே குறைந்தது முட்டி அளவாவது தண்ணியிலே நாம் நின்றால்தான் கடலிலே நிற்கிறோம் என்று அர்த்தம். அந்த தூதனுடைய கால், வலது கால் கடலிலே நிற்கிறது, இடது கால் பூமியிலே வெட்டாந்தரையிலே நிற்கிறது என்றால் அதை ஒரு ஆங்கிளா அப்படியே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவர் போல நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அகலமாக இருக்கும். திருவள்ளுவர் சிலையை நீங்கள் அநேகர் கன்னியாகுமரியில் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிலை கூட தண்ணீருக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அந்த தூதனுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அவனுடைய முகத்தை மேகம் மறைக்கிறது. அப்படி வானளாவிய உயர்ந்த தூதனை இங்கே பார்க்கிறோம். இப்படி பிரம்மாண்டமான படைப்பை, பிரம்மாண்டமான வர்ணனைகளை, அதாவது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட வர்ணனைகளை உடைய தூதர்களை உடைய தேவன் நம் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். இவைகளெல்லாம் வாசிக்கும் போது எனக்காக இயேசு கிறிஸ்துவாக அந்த சிறு புள்ளி போல மரியாளின் வயிற்றிலே வந்துதித்தாரா என்று நினைக்கும் போது மிக ஆச்சரியமா இருக்கும். இது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு தன்னை சுருக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. சூன்யமாக்கினார், பூஜ்யமாக்கினார் என்று பிலிப்பியரிலே எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், தன்னை அப்படியே புள்ளி போல ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை இது நமக்கு சொல்லுகிறது. யோவான் மேகத்தால் பொருத்தப்பட்டு சூரியனைப் போல பிரகாசித்து ஒரு சிறிய திறந்த சுருளை ஏந்தி இருக்கும் ஒரு வல்லமை மிக்க தூதனை பார்க்கிறார். பார்த்து இவர் பெரும்பாலும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு அல்லது தெய்வீக தூதர் என்றும் சொல்லலாம். ஒரு காலை கடலிலும் மற்றொரு காலை நிலத்திலும் வைப்பதன் மூலம் அவர் பூமிக்கு மேலான முழுமையான அதிகாரத்தை இது குறிப்பிடுகிறது. வசனம் 4 நாம் வாசித்து பார்க்கும்போது, தேவ தூதன் பேசும்போது 7 இடி முழக்கங்கள் பதிலளிக்கின்றன. அவருடைய வார்த்தைகளை முத்திரையிடுமாறு ஒரு தெய்வீக குரல் யோவானுக்கு கட்டளையிடுகிறது. இது சில தீர்க்க தரிசன வரங்களை கடவுளால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. 5-7 வசனங்களை பார்க்கும்போது ஒரு சத்திய பிரமாணமாக இது சொல்லப்படுகிறது. இனி தாமதமில்லை என்று தேவதூதன் கடவுள் மீது ஆணையிட்டார். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட தெய்வீக ரகசியத்தை நிறைவேற்றுவதற்காக 7வது எக்காலம் முழங்க கடவுளின் பொறுமையின் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை இதை குறிக்கிறது. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும், எத்தனை அழகான வர்ணனை பாருங்க. சதால காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான இவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அவனே, அந்த தூதனே மிக பிரம்மாண்டமான படைப்பு. ஆனால் அவன் தேவனை வர்ணிக்கிற அந்த விதம் அதை விட பிரம்மாண்டமாக இருக்கிறது. தேவனை ஆராதிப்பதிலே நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் பல பகுதிகளிலே தேவனை குறித்தான, அவருடைய ஆளுமையை குறித்தான, அவருடைய வல்லமையை குறித்தான, மகத்துவத்தை குறித்தான வர்ணனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை மாத்திரம் நாம் எடுத்து எழுதி மனப்பாடம் செய்வோம் என்றால் தேவனை நாம் ஆராதிக்கும் போது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக நாம் ஆராதிக்க முடியும். அது பிறருக்கு பயபக்தியை உண்டாக்கும் ஒரு ஆராதனையாக இருக்கும். 8ஆம் வசனம், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கிற திறக்கப்பட்ட புஸ்தகத்தை, சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொன்னது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற புத்தகம், வேதம் என்கிற இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவின் வார்த்தை, இது நமது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை, those who receive Christ, they will receive eternal life. கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதின் உறுதியாக இது இருக்கிறது. நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேன் போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இந்த ரெண்டும் மிகப்பெரிய அழகான ஒரு வசனம். யோவான் அந்த சிறிய சுருளை உண்ணும்படி அறிவுறுத்தப்படுகிறார். அது தேவனுடைய வார்த்தையை பெறுவதில் உள்ள மகிழ்ச்சியை குறிக்கிறது. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, செய்திகளை நாம் கேட்கும்போது, இன்னும் ஆழமாக தியானிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. அது நமக்கு ஒரு இனிப்பு போன்ற சுவையை அது தருகிறது. ஆனால் நியாயத்தீர்ப்பை குறித்தும், எச்சரிப்பை குறித்தும்,
பிரசங்கத்திலே கேட்கும்போது மனம் துக்கப்படுகிறது. அல்லது நாம் தேவனுக்காக துக்கம் அனுபவிக்க வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும், எதிர்ப்புகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும், போராடி நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத புத்தகமானது கசப்புக்கு இணையாக வர்ணிக்கிறது. துக்கத்தை அனுபவிப்பதிலும் அதில் உள்ள கடுமையான யதார்த்தத்தை குறிக்கும் வகையில் கசப்பாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று யோவானுக்கு அளிக்கப்பட்ட நியமனத்தை உறுதிப்படுத்துகிறது. நீ இனிப்பை மாத்திரமல்ல, அந்த இனிப்பும் உங்களுக்கு வேண்டும். அந்த இனிப்பை நீங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த மதுரமான சுவையை நீங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதற்காக நீங்கள் சில பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் கசப்பாய் அனுபவிக்க வேண்டு வரும். இந்த எச்சரிப்பின் செய்தியை நீ சகல ஜனங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரர்களும் ராஜாக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும் என்றார். அன்று இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட யோவான் அதை அப்படியே வெளிப்படுத்தின சுவிசேஷமாக எழுதினார். அவர் எழுதிய மொழியிலே அராமைக் மொழியிலே எழுதப்பட்டிருந்தாலும் காலப்போக்கிலே அது ஆங்கில மொழியிலே, அது கிரேக்க மொழியிலே, இன்னும் இந்தியாவின் பல மொழிகள் இருக்கிறது, உலகத்திலே பல மொழிகள் இருக்கிறது. அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரே புத்தகமாக வேத புத்தகம் காணப்படுகிறது. தேவன் சொன்னது போல யோவான் தீர்க்கதரிசியின் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷங்களை யோவான் எழுதி வைத்ததின் மூலமாக உலகமெங்கிலும் அவருடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது வாய்க்கு மதுரமாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் இருந்த இந்த புத்தகம் ஆசீர்வாதம் சாபம் இவற்றை கொண்டது. இதை நாம் உபகாம புத்தகங்களிலும் வாசிக்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அது ஆசீர்வாதமாகும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் விரோதமாய் நிற்கும்போது அவைகளே நமக்கு சாபமாகவும் மாறிப்போகிறது என்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதை நாம் இன்னும் சங்கீதம் 19:9-10 வாசிக்கிறோம். எரேமியா 15:16 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 3:1-3 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது பாவம் தீமை ஆகியவற்றுக்கு விரோதமாக அவிசுவாசிகளுக்கு அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். இன்னும் லூக்கா 19 41-44 வசனங்கள் வரைக்கும், எரேமியா 20:8-9 வசனங்களிலும், ஆமோஸ் 5:10 நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற காரியமாய் இருக்கிறது என்றும், தீமைக்கு விரோதமாக அவிசுவாசிகளுக்கு அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும் தீர்க்க தரிசனங்களாய் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19:9-10 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரவுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஒரு பக்கம் தேனையும் மறுபக்கம் கசப்பையும் உணர்த்தக்கூடிய வசனமாக இருக்கிறது. எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் காண்கிற தரிசனத்திலும் 3ஆம் அதிகாரம் எசேக்கியேலில், பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருள் நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அந்த சுருள் எனக்கு புசிக்க கொடுத்தது. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேன் போல தித்திப்பாய் இருந்தது. இப்படி வேத வசனமானது படித்து புசித்து என்றால் படித்து புசித்து நம் ஆத்மாவில் புசித்து சுவைத்து ஜீரணித்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வளர்ந்து குணமாகி களிம்புகளை நீக்கி கழிவுகளை நீக்கி என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய வார்த்தை தான் புசித்து என்ற அர்த்தம். அது தேன் போல தித்திப்பாய் இருந்தது என்றால் என் உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிடக்கூடிய என்னுடைய ஒவ்வொரு உடலின் உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் மகிழ்ச்சியடையத்தக்கதான ஒரு மனமாற்றத்தை மறுரூபத்தை மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தருகிறதா இருக்கிறது என்ற அர்த்தம்.
இப்படி இந்த வேத புத்தகமானது நமக்கு தேவனை மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. யோவானும் அதை தெளிவாக எழுதி வைத்ததினாலே நீங்களும் நானும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதே பாக்கியத்தை பிறருக்கு கொடுக்கும் வாய்ப்பும் கொடுக்கும் கடமையும் நமக்கு உண்டு. லூக்கா 19:41-44 வசனங்களை நான் வாசிக்க பார்க்கும்போது, தீர்க்கதரிசியானவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே எழுந்தருளி இந்த பூமியிலே விசேஷமாக எருசலேமை நோக்கி கண்ணீர் வடித்து அவர் புலம்பிய புலம்பலை நாம் பார்க்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று அந்த நியாயத்தீர்ப்பு வருவதை உரைத்தார். தேனிலும் மதுரமாய் வேதவசனத்தை புசித்து அதனால் எச்சரிப்பை பெற்ற நாம் பிறருக்கும் அந்த எச்சரிப்பையும் அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகக்கூடிய நன்மைகளையும் தேன் போன்ற வாழ்வையும் எடுத்துரைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.